வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம் தெரியுமா? வெறும் 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்திருக்கிறோம். எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே தொலைக்காட்சியில் பார்த்தீங்க தொடர்ந்து என்னென்ன நடந்துச்சு. தினமும் பனிஷ்மெண்ட் மாதிரி கவர்னர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் இன்னைக்கு கூப்பிடுவீங்களா, நாளைக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா நம்பர்ஸ் இல்லை. அதன் பிறகு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து சோஃபா போச்சு. சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போனார், வால் பிடிச்சிட்டு போனார். அதிமுக தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட கூட்டணி வச்சுக்கிட்ட, நம்மளோடு சேர்ந்து தேர்தலை வெற்றி பெற்ற சில கட்சி தலைவர்களுக்கும் சோஃபா போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஊழலை ஒழிப்போம், ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டங்களோட பெயர்களை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றம்னு சொல்லி இன்னைக்கு பெயர் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. எங்கு பார்த்தாலும் ஊழல், மிகப்பெரிய மாற்றம் சொல்லி நீங்க மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க ஆட்சி எந்த லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு நாம கூட சொல்லல. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய, ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அவங்க இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய அநியாயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா ஆளுங்கட்சியுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு தொடர் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு வராங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைஞ்ச இந்த 105 நாட்கள் இருக்கும். இந்த 105 நாட்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரும் பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? வாங்கின பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் புரட்டி போடுவோம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு 25வது நாள் ஒரு அறிவிப்பு, படங்களுக்கு, திரைப்படங்களுக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி 25வது நாள் ஒரு அறிவிப்பு, 50வது நாள் ஒரு அறிவிப்பு, 100வது நாள் ஒரு அறிவிப்புன்னு முதலமைச்சர் ஃபேஸ் பை ஃபேஸா அறிவிச்சிட்டு இருக்கிறார். விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுனதுக்காக என்ன கைது பண்ணாங்க? அரசு செலவில் தஞ்சாவூர் வரைக்கும் என்னை கூட்டிட்டு போய் ரோட் ஷோ நடத்தி காட்டினதுதான் இந்த அரசனுடைய ஒரு சாதனை. என்ன மட்டும் இல்ல, மூத்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் தொடர்ந்து கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியாளருடைய கண்களை உறுத்துறது இன்னைக்கு இளம் தலைமுறையினர் நிறைய பேர் நம்முடைய தலைவர் பக்கம், நம்முடைய கழகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வராங்க. ஜென்சி தலைமுறையினர் வராங்க, தொடர் கூட்டங்கள் நடத்துறாங்க. அவங்க மேலேயும் டார்கெட் செய்யப்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களே கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க சட்டமன்றத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதலமைச்சர் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு அமைச்சரவையில் கிட்டத்தட்ட ஒரு 30 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா வெறும் 3 அமைச்சர்கள் தான். எந்த அமைச்சர் கேள்வி கேட்டாலும் இந்த 3 அமைச்சர்கள் தான் பதில் சொல்வது வழக்கம். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது, அமைச்சர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கு ஒரு அமைச்சர் பதில் சொன்னாதான் நமக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியல. இதை நான் சொல்லும் போது கிண்டல் பண்றேன்னு சொன்னாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்றாரு, அவையில சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் வெளில நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கேள்வி எழுப்பினா எந்த துறை அமைச்சர்கிட்டையும் அது சம்பந்தமான பதிலே கிடையாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான், மடை மாற்றுறது. 2 நாட்களுக்கு முன்பு அசம்பிளியில் என்ன நடந்துச்சு பார்த்திருப்பீங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்வெட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத ஒரு அமைச்சர் எந்திரிச்சு வேணும்னே அதை மடைமாற்றம் செய்ய நம்மளை சீண்டுவதை போல சில வார்த்தைகள் பேசுறார். அதற்கு தான் எந்திரிச்சு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தலைப்புச் செய்திகளா வந்துட்டு இருக்கு. உண்மையா என்ன தலைப்புச் செய்தி வந்திருக்கணும்? திமுக குரல் கொடுத்துச்சு, மக்கள் பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனைக்கு பதிலாக அது சம்பந்தமா திமுக குரல் கொடுத்துச்சு, அசம்பிளியில பேசிச்சு, என்ன பதில் சொன்னாங்க இந்த அரசு அப்படிங்கிறது தான் தலைப்புச் செய்திகள் வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு என்ன தலைப்புச் செய்தி வந்தது? உதயநிதியும் அமைச்சரும் மோதல்.
இது வந்திருக்கணுமா? இதை யோசிச்சு பாருங்க. வெறும் இந்த அரசு அமைஞ்சதுல இருந்து முதல் நாள்ல இருந்து முழுக்க முழுக்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். நான் தான் அரசு சபாநாயகர்கிட்ட சொன்னேன், நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே அசர்ற மாதிரி எங்களை திருப்பி கேள்வி கேட்கறீங்க. வெளியில பாக்குற மக்களுக்கு யாரு ஆளுங்கட்சி யாரு எதிர்கட்சின்னு புரியல. பொதுவா எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி அதற்கான பதில சொல்லுவாங்க. ஆனா இங்க அவையில எங்களை பார்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்கிறாங்க, நாங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பதில் சொல்லிடலாம். பாட்டு பாடினா நாங்க என்ன பண்றது? சபாநாயகருக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அவரும் பாட்டு பாடுறாரு. எங்களுக்கே சந்தேகம் வந்துருது, நாங்க சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா? பொதுவா ஒரு அரசு நடக்கும் போது எதிர்கட்சிகள் ரொம்ப வேகமா பேசுவாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அப்போ சபாநாயகர் எதிர்கட்சிகள் பேசுறத அவை குறிப்பிலிருந்து தொடர்ந்து நீக்குவாங்க. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, சபாநாயகர் அவர்களே தவறான வார்த்தை பயன்படுத்துறாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனைகளை போய் பேசுறதா எதிர்கட்சி, அதற்காக தான் நாங்க போறோம். ஆனா இந்த அரசுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சட்டசபையில் என்ன நடந்துட்டு இருக்கு, தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க. முதல் முறையா சட்டசபை வரலாற்றிலே முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கட்சிகள் நாங்க பேசுறதை விட ஆளுங்கட்சி பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து தொடர்ந்து நீக்கிக் கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பொதுவா நீக்கும் போது என்ன சொல்லுவாங்க, இப்ப நாங்க பேசும்போது சபாநாயகர் நீக்கிட்டாருன்னா நாங்க கேட்போம், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், அது ஒன்றும் அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது, தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வைக்கிறாங்க, வச்சுட்டு சபாநாயகர் கிட்ட அவங்களே சொல்லிடுறாங்க நீக்கிறீங்க நீக்கிறீங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இல்ல நம்மகிட்ட சவால் வேற விடுறாங்க, பாத்தீங்களா நாங்க தான் முதல்ல லைவ் கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் எந்திரிச்சு, முதலாக சட்டப்பேரவை நிகழ்ச்சியை நேரலையில கொடுத்தது எங்களுடைய தலைவர், நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு. 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம தலைவர் லைவ் கொடுத்தாரு. கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம், 10 கேள்விகள், ஒவ்வொரு அமைச்சரும் 2-3 கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாள் ஆட்சி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆக போகுது, இது வரைக்கும் கேள்வி நேரத்தையும் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நேரலையில கொடுக்கறதாங்க, நாங்க நேரலையை நிப்பாட்டணும்னு சொல்லவே இல்லை, லைவ் டெலிகாஸ்டுக்கு அகைன்ஸ்டா நாங்க பேசவே இல்லை, கொடுங்க தயவுசெய்து கொடுங்க. ஆனா உங்களுடைய அமைச்சர்களை கட்டுப்படுத்துங்க, உங்க அமைச்சர் சொல்கிற வார்த்தையை, சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க, எதற்கு எடுத்தாலும் நம்மளை குறை சொல்றது. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உடனே திமுக ஆட்சியில் இது நடக்கலையா, ஏங்க எங்க ஆட்சி மேல குறை இருக்குன்னு தானங்க உங்க மக்கள் இன்னைக்கு மாற்றம்னு சொல்லி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதை மடைமாற்ற வேண்டியது. இதை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது.